நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047040000. வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்துவது. அதற்கான நிதி நம்முடைய சொந்த வருவாய் மூலமாக மத்திய அரசுடைய உதவியோடும் பல நிலைகளில் பணிகள் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலமாக நடந்து கொண்டு வருகிறது. தேவையான சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு தேவையான நல்ல குடிநீரை வழங்க மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கான நிதி இந்த மத்திய அரசுடைய உதவி சொந்த வருவாய் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு மேலாக நம்முடைய மத்திய அரசு சிறப்பு உதவி திட்டத்தின் மூலமாக அதாவது மாநிலங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு சிறப்பு உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு ரூபாய் 200 கோடி கொடுப்பதற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அதில் 129 கோடிக்கான ரூபாய் ஒதுக்கி கொடுத்துள்ளது. இதன் மூலம் நாம் பல பணிகள் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கின்றோம். இந்த பணிகள் எல்லாம் மார்ச் மாதத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும். இந்த சிறப்பு உதவி திட்டமாக கொடுக்கின்ற நிதி மார்ச் மாதத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதுக்கான திட்டங்களை இப்பொழுது திட்ட பணிகளுக்கான மாநில பணியாளர்கள் வழங்கப்பட்டு பணிகள் தொடர்வதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. மீதமுள்ள நிதி பெறுவதற்கு மேலும் பல பணிகளுக்கான திட்டங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. பல பணிகள் நிறைய இருக்கு. கடந்த மாதம் கொடுத்தது வேலையா 120 இருக்கு. காமராஜர் மரமதி நிறைய எல்லா ஒர்க்கு இருக்கு. நிறைய பணிகள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய கேட்டு அவர்கள் கேட்டு அந்த அவங்க தொகுதிக்கான பணிகள்லாம் கேட்கப்பட்டு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் அடிஷனல் சிறப்பு ஒரு நிதி ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நிதி லிஸ்ட் இருக்குது. இப்போ கொடுத்தது 1 நாள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிலீஸ் அடுத்து வந்து மறுபடியும் அனுப்பிச்சிட்டோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். மொத்தம் நிறைய இருக்குது. 200 கோடி அனுப்பிச்சிருக்கோம். முதல் 120 ரூபா கொடுத்துருக்காங்க. மீது சில 5 கோடி கீழே உள்ள பணிகள்லாம் நீங்களே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள பணி மறுபடியும் கேட்டிருக்காங்க. மறுபடியும் கொடுக்க போகிறோம். மொத்தம் 14 வேலைக்கு 120 கோடி கொடுத்துருக்கோம். அனுப்புவோம். சில பொறுப்பு அனுப்புவோம். அவன் ட்ராப் பண்ண சில ப்ரொப்போசல் வந்து 5 கோடிக்கு கீழே இருக்குதான் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சுருக்கேன். மீதி வேறு
ப்ரொபோசல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொபோசல் கொடுக்க போகிறோம், ரெடி பண்ணியிருக்கோம், கொடுத்துட்டோம். அது அவங்க அனுப்பிச்சிருக்கோம் மறுபடியும். அதில் வந்து ப்ரையாரிட்டி எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுக்குறேன். போன பட்சமா பொதுப்பணித்துறை பீடபிள்யூ ஒர்க் காமராஜர் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலையை இணைக்கும் உப்புநாறு வடிகால் மீதமுள்ள சாலை மேம்பாலம் கட்டும் பணி மற்றும் வடக்கின் பாலாஜி தேட்டர் அந்த உப்புநாறு பாலத்துக்கு 20 கோடி ரூபா ஆன்கோயிங் ஒர்க்கு பண்ண தரோம். ஆமா, அதுக்கு ஒரு 20 கோடி ரூபா ஸ்டேட் ஃபண்ட் பேர் தான் இருக்கும். இப்போ அந்த பணம் கொடுத்துருவோம். மின்துறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜிப்மர் வெங்கடா நகர் 110 kV அந்த இருந்து வரை 24 கோடி கொடுத்துருக்காங்க. அது மேம்படுத்துறது ஜிப்மருக்கு வந்து ஒரு கேபிள் போகிறாங்க, அந்த காசும் அவங்க தராங்க. 4 கோடி போர்க்காடு இல்லை எஸ்எஸ் மற்றும் அதன் தொடர்புடைய பணிகள் போர்க்காடு இல்லை, போர்க்காடு அதுக்கு ஒரு 11 கோடி. பொதுப்பணித்துறையில் வந்து புதுச்சேரி உழவு தாலுக்கா ரெட்டியார்பாளையம் வருவாய் அது ஒரு நிறைய இருக்கு, பணிகள் எல்லாம் இருக்கு. காரைக்கால் மாவட்டம் கீழே உள்ள அம்மையார் நகர் மற்றும் விரிவாக்கம் இது இப்போ நமக்கு அடிஷ்னல் அந்த பட்ஜெட் சொல்லாத அடிஷ்னலாக கிடைச்ச பணி மத்திய அரசு கிடைச்சிருக்கோம். அதை வச்சு சில பணிகளை எடுத்துருக்கோம். 450 கோடி அது மொத்தம் அடுத்து வரும். அது சாங்ஷன் வந்தாலும் கொடுத்துருக்கோம். சாங்ஷன் வந்தாலும் வரும். அதாவது சாங்ஷன் வரும், அதுவும் வரும். அடுத்து ஏடிபி நம்ம ப்ராஜெக்ட் கேட்டிருந்தோம். அது கொஞ்ச நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆட்சி வளர்ச்சி வங்கி மூலம் புதுச்சேரி அரசு கடன் உதவி 4096 கோடி வழங்கப்பட்டுள்ளது. நம்ம ரொம்ப நாளாக கேட்டுருக்கோம். அது வந்து எப்படின்னா 50 ஆண்டு கழிச்சு கட்டணும், பணம் கட்ட வேண்டிய கடன் திருப்பி கட்ட வேண்டியது, வட்டி மிக மிக குறைவு. ஆமாம், அது வந்து அது 50 வருஷம் கட்டணும். அது வந்து 4,750 கோடி 4,850 கோடி அது வாட்டர் சப்ளை 2030 கோடி, சூரேஜ் 1600 கோடி, ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் 200 கோடி, மொபிலிட்டி அண்ட் டூரிசம் இம்ப்ரூவ்மெண்ட் 1170 கோடி, அப்புறம் இந்த டெக்னிக்கல் அந்த மேனேஜ்மெண்ட் காசு 250 கோடி, மொத்தம் 4,850 கோடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த பணிகள்லாம் தொடங்கி செய்யும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. பொதுவாக எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரி மாற்றம் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கை, அதன் மூலமாக நாம் கிடைக்கின்ற மத்திய அரசின் நிதிகளை நம்முடைய வங்கிகள் மூலமாக, அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கிகள் மூலமாக கிடைத்திருக்கின்ற நிதி, இதனை வைத்து நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சி அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி உள்கட்டத்தை மேம்படுத்தும். இந்த பணிகளை விரைவாக தொடங்குவதற்கு நடவடிக்கையாக எடுக்கும். பிஆர்டிசி அப்படிதானே அரசு கரெக்டாக 10,000 சமம் உயர்த்தி கேட்டிருந்தாங்க, உயர்த்தி கொடுத்துருக்கோம். 10,000 உயர்த்தி கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்க டிஏ கேட்டாங்க, டிஏ 20% டிஏ முதல்ல ஏற்றி கொடுத்து 20% முதல் கட்டமாக உயர்த்தி கொடுத்து
புரியல. பேட்டரி வருது. இப்போ அது சார்ஜ் ஸ்டேஷன்லாம் பண்ணிருக்காங்க. மேலே முடிஞ்சிட்டு இருக்குது. முதல்ல 25 பஸ் உள்ளே வரும். இன்னும் ஒரு மாதம், ஒரு மாதம் 2 மாதம் ரெண்டுக்குள்ள வந்துடும். பஸ் வந்துடும். எது கேட்டிருக்காங்க. இப்போ முதல் கட்டமாக செய்திருக்கணும். இப்போ வண்டி எடுத்து போயிருக்காங்க, பஸ் ஓட்டுறதுக்கு போயிருக்காங்க. அவங்க கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா கோரிக்கையும் உடைய நிறைவேற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. நிதிநிலைக்கு ஏற்ப என்ன வாய்ப்பு இருக்கு மத்தியில். நிறைய பணிகள் நடக்கும் பொழுது நான் முதல்ல அறிக்கை சொல்லியிருக்கேன். எதையுமே 5 ஆண்டுகள் செய்யாத ஒரு அரசு, அந்த அரசில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் ஏதாவது பணிகள் அதிகமாக நடக்கும் பொழுது உள்கட்டமே, அதாவது வளர்ச்சி பணிகள் நடக்கும் பொழுது இது மாதிரி எதையாவது ஒரு குறைய சொன்னாலும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு பேச முடியும் நிலையில் பேசிட்டே இருக்காங்க. யார் வேணுமானாலும் எதை வேணாலும் சொல்லலாம். நான் சொல்லிட்டேன்ல, முன்னே ஒரு சொல்லியிருக்கேன். எதையும் தன்னால் செய்ய முடியல. இந்த அரசு எப்படி செய்யுது, இவ்வளவு பணிகள்லாம் எப்படி நடக்குது? நம்ம அரசு ஒரே ஒரு அரசு பணியில நிரப்ப முடியல. ஒரு ஆளை கூட இளைஞர்களை வேலைக்கு எடுக்க முடியல. பத்தியெல்லாம் எதுவும் செய்ய முடியல. அதெல்லாம் செய்ய முடியல. அந்த ஒரு நிலையில இப்போ 5000 பேருக்கு இது வரைக்கும் நிரந்தர பணியிட கொடுத்துருன்னு சொல்றாங்க. நெருப்பிருக்கும் சொல்றோம். நிரப்பப்பட்டு வருகின்றது. அது அவங்களுக்கு எந்த சிறிய குறையோ ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. பணியிடங்கள்லாம் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது, கிடைக்கின்றது. அப்போ இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி குறைகள் சொல்ல வழக்கமான நிலைதான், வழக்கமான கொண்டுதான் இது. ஏன்னா இது இவ்வளவு நம்ம செய்யறாங்க, எப்படி செய்ய முடியுன்றது அப்படின்னு ஒரு எண்ணம். எப்படி செய்ய முடியும்? செய்யறாங்க. அடிக்கல் எதையாவது நான் செய்ய முடியலன்ற நிலையில எதையா சொல்லணும். இல்ல எதையாவது ஒரு சொல்லணும். சுதந்திரம் வாங்கி கொடுத்து நாங்க தான் சொல்லுவாங்க. டிவில நேற்று தமிழ்நாட்டில் இப்போ டிவியில் நேற்று தமிழ்நாட்டில் 4 செஞ்சுறாங்க. கேட்பாரா? அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கு இதுக்கு என்ன வேலை நடக்குது இல்லையா? வெளிப்படையான வளர்ச்சி இருக்குதா இல்லையா? வளர்ச்சியை தடுக்க முடியாத ஒரு தனிப்பு, அதாவது ஒரு அரசு ஊழியர் அது மாதிரி ஏதாவது வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நிலையில் வரும்போது விசாரிக்கிறாங்க. முடிவு தெரியும் போது தான் தெரியும். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 90 விழுக்காடு முடிவு வச்சு கொடுப்போம். சீக்கிரம் விரைவில் கொடுப்போம். அது ஒரு மாசம் கொடுத்துருவோம். ஒரு பண்ணோம். சிட்டி லாப சேவனம், அந்த சுப்ராயப்பேட்டை, எல்லாரையும் வலியுறுத்தப்படும். கிடைப்படும். அது நம்மளுக்கு உரிமை. அது நம்மளுடைய உரிமை. மத்திய அரசு கேட்டுத்தருகிற நிதின்றது வேறு, மாநில அந்தஸ்துன்றது வேறு. நம்முடைய அதிகாரம் நமக்கு வேணும் அப்படின்றத மாநில அந்தஸ்து. அந்த நிலையில நம்ம எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த கோரிக்கை எப்பொழுதும்
நிறைய நிறைவேற்றிருக்கிறோம், நிறைய அனுப்பிடுவோம், தேவைப்பட்டு கூட்டுவோம். கடந்த முறை பிரதமர் வந்தாங்க, இந்த முறை கடலூர் கடலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு இங்கதான் டெல்லி போய் சந்திக்கலாம், அங்கேயும் போயிருக்கிறோம். எவ்வளோ அது அவரே பணிகள் இருக்கலாம் நீங்க சந்திச்சீங்க இருக்கலாம். 200 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிஷனலா கொடுத்தாங்க. இப்போ வந்து 4550 கோடி வந்து கடன் அரசியல் வருகிறாங்க. கடன் கொடுக்கும்போது அவன் வந்து ஏதாவது ரூல்ஸ் போடுவான். அது வந்து ஜனங்க மேல வந்து குடிநீர் வரி வந்து போடுறது அல்லது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அந்த பணிக்கு தேவையான திட்டம் தயாரித்து அது பண்ண தொடங்கப்படும். ஒர்க்கர்ல கொடுத்துருக்கு. நல்ல குடி தண்ணீர் கொடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கின்றது. அது கடல் தண்ணீரை குடிநீர் ஆக்கிற ஒரு திட்டமும் இருக்குது. அந்த திட்டம் தொடங்கப்படும். நம்ம வந்து கிராமத்துல நமக்கு அந்த ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு அதனும் தண்ணி கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறும் ஆராயப்பட்டு வருகிறது. அங்கே இருந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு அதை தொடங்குகிறது. மத்திய அரசு கொடுக்குற இந்த பணத்துல 50 RO பிளான்ட் இதுல போடணும். இதுல அந்த இடத்துல வந்து 50 சுத்திகரிப்பு நிலையம் 50 எம்எல்ஏ ஆமா, அந்த சின்ன ஒரு கைவில் அந்த பழைய பைப்ல கேப் இருந்து அந்த தண்ணி அந்த கழிவுநீர் கலந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதுல வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு விசாரி ஐயா இன்னொன்று ஜான்குமாருக்கு அது எப்போ எப்பொழுதும் கொடுக்கலாம். இல்லை எப்போதும் நீங்க வந்து கவர்மெண்ட் அதான் எப்போனாலும் கொடுக்கலாம். இல்லை காரணம்லாம் இல்லை திரும்ப 134 இல்லாத இவங்க அது மாதிரி ஏற்கனவே வந்து எப்போனாலும் கொடுக்கலாம். எப்போ இருந்தாலும் கொடுக்கலாம். வருகின்ற காலம் மழை காலம் முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை உள்ளாட்சி வாக்கியெல்லாம் செஞ்சிருக்கேன். தண்ணி சார் நல்ல உங்களுக்கே தெரியும். இருக்கு சொல்றேன். கடந்த ஆட்சியில் பார்த்துருக்கலாம் எத்தனை நாள் தண்ணீர் தேங்கி போய்கின்ற வந்துன்னு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அடிக்கடி மழையை பெய்யுது, ஒரு 2 மணி நேரம் தண்ணி வருது பார்த்துருக்கீங்களா? இப்போ 2 மணி நேரத்தில் வருது. சொன்னேன் வேலை செய்யும் பொழுது அந்த மண்ணுக்குன்னு தடுத்து கட்டி வேலை செய்வாங்க. அப்படி அதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா திடீர்னு மழை வரும்போது தான் இது சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. காரணம் தான் வேலை நடந்த இடத்துல தடை போட்டு வேலை செய்யும் பொழுது மண் அணை கட்டிட்டு வேலை செய்யும் பொழுது அது திறந்து போனதுனால வந்து ஏற்பட்ட போது தான் தண்ணி கொஞ்சம் வெளியில வந்து போச்சு. ஆனா நீங்க முன்ன பாருங்க எத்தனை நாள் வடிக்க முடியாம எத்தனை அவஸ்தப்பட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ அந்த நிலையில இருக்கு அந்த அரசுல. 2 மணி நேரத்தில் பண்ணி நான் சுற்றி பார்த்து தான் வரோம், எல்லாரும் பார்க்கணும். 2 மணி நேரத்தில் வந்ததுனால வண்டி போயிருக்கு. அதனால வந்து தேவையான அளவிற்கு அந்த நடவடிக்கைகள்லாம் அரசு எடுத்துக்கிறார். இன்னும் சிறப்பா இருக்குன்றா என்னுடைய எண்ணமும் நீங்க சொல்றது இன்னும் இது மாதிரி நிலையே இருக்கக்கூடாது, சிறப்பா இருக்கும். மழை பெஞ்சா எல்லாம் படிச்சிருந்தா வேற கூட எல்லா வாய்க்காலும் அந்த மாதிரி கட்டி முடிக்கப்பட்டு வருது. இன்னும் சின்ன சொன்ன மாதிரி முடிய தரதுனால சில சங்கடம் ஏற்படுத்தினார். அதனால வந்து எல்லா வேலையும் நம்ம எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி நீங்களே பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க தெரியும் சார். அது 1 மணி நேரம் தண்ணி இல்லாம ஒரு மணி நேரம்
மழை பெய்யும்போது தண்ணி சார், மழை பெய்யும்போது தண்ணி 1 மணி நேரம் தண்ணி இல்லாம இருக்கு பாக்குறீங்களோ சார். ஒரு சமூகத்துல 1 வாரம் 10 நாள் கழிச்சு இன்னும் அந்த தண்ணி தேங்கி சேரும் சார். இன்னைக்கு எதுக்கு வந்து பார்க்கும்போது மத்திய அரசுலாம் வந்து பார்க்கும்போது இப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் இன்னைய நிலையில. அதனால நீங்க கேள்விப்பட்டு கட்டப்போம், அது வந்து கட்டப்போம், அது கட்டப்போம். பில்க்ல இந்த வருஷத்தோட 4 ஆண்டா இந்த ஆண்டா நடக்குமா? அதுக்கு வந்து எல்லாருமே ரிட்டர்ன் புதுச்சேரி மொழியில் சிறகம் சிறகம் உங்களுக்கு பார்த்துருக்காங்க. மொழியில் பண்பாட்டு பண்றது இல்ல 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 இருக்கு இருக்குது பல மொழியியல் பண்பாட்டு பார்க்குறாங்க. ஆராய்ச்சி பண்ண தேவையான யாரும் சேர்றாங்கன்னா அதுக்கு வசதி செய்து கொடுக்கும். 4000 கோடி அது போல ஏதாவது பட்ஜெட் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். பட்ஜெட் தான் வேற ஒரு வேற சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ரயில்வே கொண்டு வரதுக்கு கேட்டுட்டு